வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிப்லி அப்படின்ற ஒரு ஓவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜிப்லியோட மாய உலகத்துக்குள்ளே பயணம் பண்ண நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம அந்த ஜிப்லியை பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை இந்த ஜிப்லி ஈர்த்துருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ChatGPTயில் போயிட்டு இந்த ஜிப்லி அப்படின்னு சொல்லி இதோட ஓவியத்தை க்ரியேட் பண்ணி குடும்பமாக டிபியில் வச்சிட்ருக்காங்க. அந்த ஜிப்லி எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிப்லியோட தொடக்கம் பார்த்திங்கன்னா 1985 ஹயாவோ மியாசாக்கி அப்படின்றவரால் தான் தொடங்கப்பட்டுச்சு. இவர் தான் இந்த ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சி அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இசாவோ தகஹாத்தா மற்றும் தயாரிப்பாளர் தொஷியோ சுலுக்கி இவங்க தான் சேர்ந்து இந்த ஸ்டுடியோ அப்படின்றத ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களோட கைவண்ணத்தால் உருவானது தான் இந்த ஜிப்லி அப்படின்ற ஒரு ஓவியம். இந்த ஜிப்லி ஓவியம் பார்த்திங்கன்னா 1985 தான் கிரியேட் ஆச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, 1984 பார்த்திங்கன்னா நவுச்சிகா ஆஃப் த வாலி ஆஃப் த விண்ட் அப்படின்ற ஒரு படத்தோட வெற்றியில் தான் இந்த ஜிப்லி அப்படின்ற ஒரு ஓவியமே உருவாச்சு. ஜிப்லி படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜிப்லி படமும் பார்த்திங்கன்னா ஆழமான கதைகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி உணர்வுகள் நிறைந்த கதாபாத்திரங்களை கொண்டிருக்கும். அதுதான் இதோட சிறப்பே. ஸ்பிரிட்டட் அவே அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுமி ஒரு ஆவி உலகத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிற மாதிரி நமக்கு கதை அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மை நெய்பர் டொட்டோரோ அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பெரிய காட்டு விலங்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சகோதரிகளுக்கு நண்பனாக மாறுற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீஸ் டெலிவரி சர்வீஸ் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு மந்திரவாதியாக மாறி அவள் எப்படி தனியாக அதை மேனேஜ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கதை அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அதோட சிறப்பே. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓவியங்கள் எல்லாமே கையாலேயே வரையப்பட்டது, அதுவும் ஒரு மனிதரோட கையால் வரையப்பட்டது அப்படின்றது தான் இதோட ரொம்ப மிக அருமையான சிறப்பு. திரைப்படங்கள் இந்த உலகத்துக்கு மிக அற்புதமான 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பிரிட்டட் அவே அது பார்த்திங்கன்னா முதல் ஆஸ்கார் வென்ற ஜப்பானிய அனிமேஷன் திரைப்படமாக மாறுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மை நெய்பர் டொட்டோரோ அப்படின்றதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிடித்தமான ஒரு கதையாக அது இருக்குது. அதே மாதிரி பிரின்சஸ் மொனாக்கே இது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு சமநிலையை பற்றி பேசின படமாக இருந்துச்சு. அதே மாதிரி கீஸ் டெலிவரி சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோட தன்னம்பிக்கை தனியாக வாழ அவள் முயற்சி செய்கிறது அதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா அந்த கதையில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மூவி கேஸ்டில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காதல், மாயம் மற்றும் அதோட பேரழிவுகள் இதை பற்றி இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஜிப்லி திரைப்படங்களில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட கதாபாத்திரங்கள் ரொம்ப ஆழமான கதாபாத்திரங்களாக இருக்கும். ரொம்ப புத்திசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் அவங்க தனியாகவே எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் கதைகள் இருக்கும். அதுதான் இந்த ஜிப்லி படத்தோட சிறப்பே. இந்த ஜிப்லி படங்களில் பெரும்பாலானவே பார்த்திங்கன்னா இயற்கையை பாதுகாக்கிற மாதிரியும் மனிதர்கள் எப்படி சுற்றுச்சூழலுக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறாங்க, அதை எப்படி பாதுகாக்கலாம், அதுக்கும் நமக்கு இருக்கிற உறவுகள், மரங்களை அழிக்கிறதால நடக்கிற பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ஜிப்லி திரைப்படங்கள் இருக்கும். அதுதான் இதை மற்ற படங்களோட தனித்துவமாக காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. உங்களுக்கு ஜப்பான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் அங்கே ஜிப்லியோட அந்த அருங்காட்சியகம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லி அப்படின்ற அனிமேஷன் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனதை கவர்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் அதோட கதை, இயற்கையை நேசிக்கிற விதம், இந்த மாதிரி அதோட மாய உலகம், இதெல்லாம் தான் இந்த ஜிப்லி மக்களுக்கு வெகுவாக கவர்றதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இந்த ஜிப்லியோட வரலாறு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை தவிர வேறு ஏதாவது நமக்கு ஜிப்லியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கான எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.